ஓம் சக்தி வாராகி அம்மனும் பிரித்தியங்கர தேவியும் வராகி அம்மனும் இவர்கள் ஆதிபராசக்தி அம்மனையும் மனமாற நான் வந்து அவருடைய தரிசனத்தை கண்டேன். அந்த அம்பாளுடைய தரிசனத்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு. என்னுடைய இல்லத்தில் இடம் ஒன்று வாங்கியுள்ளேன். அம்பாளுடைய அனுகிரகத்தால் அது வீடு கட்ட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். என்னுடைய மகன் திலீப் அவனுடைய திருமணத்திற்கு வரம் அமைய வேண்டும் என்று நான் வேண்டி அவருடைய தரிசனத்தை நம்பியுள்ளேன். அம்பாளுடைய அனுகிரகத்தால் எனக்கு நன்மைகள் கிட்டும் என்று அவருடைய ஆசீர்வாதத்தால் நான் என்றென்றும் அம்பாளுடைய எண்ணங்களை நான் பிரார்த்திக்கின்றேன். மகனுடைய வேலையும் திருமணமும் அவனுக்கு மிக விரைவில் கெட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து உள்ளேன். நன்றி. நாங்கள் வேண்டதெல்லாம் நடக்குது. வராகி அம்மன், பிரித்திங்கர தேவி, அங்காள பரமேஸ்வரி, நாங்கள் வேண்டதெல்லாம் நடக்குது. இன்னும் நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் நடக்கணும். அதுக்கு தான் கோயிலுக்கு வரோம். அமாவாசை மிளகாயாகும். வேற என்ன சொல்கிறதுரா? சுற்றி போடுவாங்கல்ல, மிளகாயாக சுற்றி போட்டால் ரொம்ப நல்லது. உடல் வலியெல்லாம் கேட்கும், கைகால் சவம் கிடக்கும். நீ பேசு. ஹலோ, ஆதிபராசக்தி அம்மனை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து அமாவாசை வரோம். அம்மனுக்கு வந்து வேண்டுதல் எது இருந்தாலும் நிறைவேறுது. நீங்களும் எல்லோரும் வந்து வேண்டுதலை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். அம்மன் வந்து நல்ல சக்திமான அம்மன். அதே மாதிரி மிளகா வந்து நம்ம போட்டோம்னா அந்த வாசனைக்கும் உங்களுக்கு வராது வெளியில். அது மாதிரி அம்மன். அதே மாதிரி நம்ம எது வேண்டினாலுமோ அது வந்து கண்டிப்பாக நடக்குது. நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கு அம்மன். உலக மக்கள் பாராட்டும், உலக மக்கள் பாராட்டும் ஆலயம் கட்டிய நிறுவனர், ஆலய கட்டிய நிறுவனர் சிவகாமி சுப்பிரமணியம் ஐயாவை, சிவகாமி சுப்பிரமணிய ஐயா. வராகி அம்மன், பிரித்திகா தேவி, ஆதிபராசக்தி, அந்த 3 சாமியுமே ரொம்ப நம்பிக்கையாக நாங்கள் வந்து கும்பிட்றோம். மாதம் வரோம். நாங்கள் வேண்டுறதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு இங்கே வர்றதுக்கு. நிறைய வச்சுருக்கேன். ஆமாம், எல்லாமே எனக்கு நிறைவேறணும் தான் வேண்டியிருக்கேன். ஒன்று ஒன்றா நிறைவேறின்னு தான் வருது. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் லவ் மேரேஜ் தான். கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன். வராகி அம்மன் வந்து வேண்டினேன். அவங்கக்கிட்ட வேணா அதே மாதிரியே நடந்துருச்சு. எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் வந்து இந்த சாமிக்கிட்ட வேணுன்னே அதே மாதிரியே எங்கள் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வீடு கட்டணுன்னு வேண்டியிருக்கேன். பூஜை போட்டிருக்கோம். இன்றைக்கி நல்லபடியாக இன்னும் நல்லா வீடெலாம் கட்டி நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என் பையன் பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டான். அப்போ நான் இங்கே போகும்போது இந்த அம்மாவை நான் வேண்டிக்கிட்டு நான் போனேன். சக்ஸஸாக முடிச்சுட்டு அதே அமாவாசை அன்னைக்கு நான் முடிச்சுட்டு நைட்டு நான் வீட்டுக்கு நல்லபடியாக தான் போனேன். என் பையனை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த அம்மா வந்து தத்ரூபமாக நிற்கிறாங்க, எந்த ஒரு இது இல்லாமல். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு இந்த மாதிரி விவேகானந்தா ஸ்கூலில் படிக்கும்போது என் பொண்ணு காணாம போயிடுச்சு. அப்போ இந்த கோயில் வாசலில் நின்று தான் நான் வேண்டிட்டு போனேன். கரெக்டாக பாதுகார் பிரித்து இறக்கத்தில் என் பிள்ளை நல்லபடியாக கிடச்சிச்சு. அதனால் இந்த அம்மா ரொம்ப சக்திவானவங்க. நான் ஒரு 2 வருஷமாக வந்துன்னு இருக்கேன் அம்மா கிட்ட. நல்ல இதுவாக தான் இருக்குது. ஆனால் என் பொண்ணுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கேட்டுன்னு வந்திருக்கேன். அதனால் வேண்டி அம்மாண்ட வந்திருக்கேன். பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். அதனால வேண்டி அம்மாண்ட வேண்டின்னு வந்திருக்கேன். நல்லபடியாக நடந்துருக்குது. எப்படியோ இது முடிச்சு கொடுக்கணும் அம்மா எங்களுக்கு. அது நல்ல இதுவாக எங்களுக்கு கஷ்டம் இல்லாத, நோய் நொடி இல்லாத எங்களுக்கு. டாக்டர் ஆகிட்டாங்க என் பொண்ணு. டாக்டர் மாப்பிள்ளை வந்திருக்காங்க. இப்போ குழந்தை பாக்கியத்துக்கோசம் வந்திருக்கான் அம்மாவண்ட. பையனுக்கு கல்யாணம் நடக்கணும். நல்லபடியாக அம்மாவோட வேண்டின்னு வரேன். ஆதிபராசக்தி அம்மா. பக்தர்கள் பாராட்டும், பக்தர்கள் பாராட்டும் முப்பெரும் தேவி